2024 எலெக்ஷன் வருதுப்பா. நம்ம ஓட்டு எப்பவுமே பிஜேபிக்கு தான். அப்ப நம்ம எப்பவுமே காங்கிரஸ் தான்ப்பா. நம்ம ஆல் டைம் டிஎம்கே தான். சரிங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போட போறோம், அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன்னு டிஸ்கஸ் பண்றோமே. இந்த ஓட்டு எலெக்ஷன் சிஸ்டம்லாம் எதனால வந்துச்சு, இது அடிப்படை காரணம் என்ன, அதான் நம்ம இன்னைக்கு கண்டென்ட்ல பார்க்க போறோம். வாங்க கண்டென்ட் குள்ள போலாம். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷார்ட்டா வேர்ல்ட் பாலிடிக்ஸ் ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதாவது இப்போதான் இந்த எலெக்ஷன், பிரதமர், இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல மன்னர்கள் தான் நம்மள ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி வேர்ல்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் கிங்டம் இருக்கும். அந்த கிங்டம்ல சில கலாச்சாரத்தை அடிப்படையா கொண்டு மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி உலகத்துல முத வந்த ஒரு ராஜ்யம் தான் சமர் அப்படின்ற ராஜ்யம். இது வந்து உபேட் அப்படின்ற கலாச்சாரத்தை அடிப்படையா கொண்டு இருந்தது. 8500 BC-ல இது வந்தது. அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி அடைய பல ராஜ்யங்கள் வந்தது. அதுல ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஒரு பெரிய ராஜ்யம் தான் ஆங்கிலோ சாக்சன். இது வந்து 5th ல இருந்து 7th செஞ்சுரிக்குள்ள வரப்பட்டது. அதுக்கப்புறம் பல ராஜ்யங்கள் வந்தது. இதை நம்ம சொல்லிக்கிட்டே போனா வீடியோல நம்ம அரை மணி நேரம் கூட பத்தாது. ஆனா இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அப்பெல்லாம் வெறும் ராஜ்யங்கள் இருந்தது, மக்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்களை தனி ஒரு நபரா ஆள்றதுக்கு யாருமே இல்ல. மிடில் யூரோப்ல 3000 BC-ல முறையா இந்த ராஜா இல்ல மன்னர்கள் மூலியமா மக்கள் ஆட்சி செய்யற சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இது எதன் அடிப்படையா கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துல யாரு பெரிய லேண்ட்லார்டா, அதாவது லேண்ட்லார்ட்னா அதிக ப்ராப்பர்ட்டி, சொத்து, அதிக லேண்ட் யாருக்கிட்ட இருக்கோ அவர் தான் அந்த ராஜ்யத்தை ஆளுவார் ராஜாவா. அவரு இறந்ததுக்கு அப்புறம் வாழடி வாழையா அவருடைய மகளோ இல்ல அவங்களுடைய மகனோ தொடர்ச்சியா அந்த மக்களை ஆட்சி செய்வாங்க. அவங்க கீழே சில மந்திரி சபை எல்லாம் இருக்கும். இப்படிதான் சிஸ்டம் இருந்தது. அப்படி பார்க்கையில வேர்ல்ட் கிங் ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி கிங் சர்கன் தான். அதே மாதிரி நம்ம இந்தியால ஃபர்ஸ்ட் கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தா. 297 BC-ல ஒரு ராஜாவா இருந்திருக்காருங்க. இப்படி ஆட்சி பண்ண மன்னர்கள்ல பல பேர் நல்லாட்சியும் கொடுத்திருக்காங்க, சில பேர் கொடூரமான ஆட்சியும் பண்ணிருக்காங்க. அப்படி நல்லாட்சிக்கு உதாரணமா பார்க்கும்போது நம்ம இந்தியாலே மகாராஷ்டிரால பாத்துக்கிட்டீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ், அதே மாதிரி சவுத் சைட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா சோழ, சேர, பாண்டிய மன்னர்கள், நார்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹர்ஷவர்தனா, மௌரியா, தி கிரேட், அசோகா. அதுலயும் கரிகாலம் கட்டின அந்த கல்லன் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு தேதி வரைக்கும் பல சயின்டிஸ்ட், பல இன்ஜினியர்ஸாலே கண்டுபிடிக்க முடியல. அப்படி என்ன இவங்க டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இதை கெட்டிருக்காங்க அப்படின்னு. சரிங்க, அடுத்து சிலர் கொடூரமான முறையிலையும் ஆட்சி பண்ணாங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா, பக்கத்து ராஜ்யத்துல இருந்து நம்ம நாட்டுல வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை ஆண்டவங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ், முகல்ஸ், பாபர், திப்பு சுல்தான், இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டு கலாச்சாரத்தை மெல்ல மெல்ல அழிச்சு அவங்க நாட்டு கலாச்சாரத்தை கட்டாயமா நம்ம நாட்டுக்குள்ள திணிச்சு நம்ம நாட்டுடைய பல பிராந்தியத்தையும் நம்ம நாட்டையே இவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமான முறையில ஆண்டவங்க. சில பேர் சர்வாதிகார முறையிலையும் ஆட்சி பண்ணாங்க. அதாவது சர்வாதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல மக்களுக்கான ஃப்ரீடமோ டெமோக்ரஸியோ துளி அளவு கூட இருக்காது. அந்த நாட்டை ஆள்றவரு என்ன சட்டம் கொண்டு வராரோ அதுதான் அங்க சட்டமா இருக்கும். மக்களுக்கான நல்லது கெட்டது அதுல துளி அளவு கூட பார்க்கப்படாது. அப்படி உலக வரலாற்றிலேயே ரொம்ப கொடூரமான சர்வாதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அடால்ஃப் ஹிட்லர் தான். ஜெர்மனியை இவர் ஆண்டவர். இவரு பண்ண கொடூரத்திலே ரொம்ப உச்சமானது எதுன்னு பாத்தீங்கன்னா, பல யூதர்களை இவரு ஒரு சவக்கிடங்களை வச்சு உயிரோட கொண்டாரு, பல லட்சம் யூதர்களை. அதுக்கு அவர் காரணம் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் வியாபார நுணுக்கங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்க உலகம் முழுக்க போய் ஐரோப்பிய கண்டத்துல இவங்க தான் முதல் இடத்துக்கு வராங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாம போகுது, இவங்களை கொன்னாதான் கிறிஸ்டியானிட்டி மேல வர முடியும் அப்படின்னு ரிலிஜியஸ் ரீசனை காமிச்சு அவங்களை கொண்டு குமிச்சாரு. அதே மாதிரி நார்த் கொரியால பாத்தீங்கன்னா கிங் ஜாம், அவரும் சர்வாதிகார ஆட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் மிஞ்சின ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இடியமின். உகாண்டா நாட்டு ஆண்டவன் இவன் ஆரம்ப காலகட்டத்துல உகாண்டா நாட்டு மிலிட்டரியோட தளபதியா தான் இருந்தான். நாளடைவுல அந்த மிலிட்டரி சப்போர்ட் அவன் பக்கம் இழுத்து அங்க ஆட்சியவே அவன் கைப்பற்றி ரொம்ப கொடூரமா அங்க ஆட்சி பண்ணான். இவன் ஆட்சியில தான் சில பெண்களை வலுக்கட்டாயமா ஒரு நாட்டு தலைவனே ரேப் பண்ணி கொன்னு அவங்க உடல்களை சமைச்சு சாப்பிட்டா அப்படிங்கிற மேல ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சர்வாதிகார ஆட்சினாலும் சரி, மன்னர் ஆட்சினாலும் சரி, ரெண்டு ஆட்சியிலுமே எங்கேயுமே மக்களுக்கான அடிப்படை தேவையோ மக்களுக்கான அந்த ஒரு ப்ரையாரிட்டியோ முன்னுரிமையோ கொடுக்கப்படல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டெமோக்ரஸி, லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், செக்குலரிசம், இது எதுவுமே அவங்களோட ஆட்சியில கிடையாது. அந்த ஆட்சியாளர் என்ன சட்டம் கொண்டு வராரோ அதுதான் அங்க சட்டமா எடுத்துட்டு வந்தது. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுடைய குடிமகன் தன்னுடைய கருத்தை தன்மையா ஒருத்தரை பத்தி
வெளிப்படுத்துறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். ஆனா இவங்களுடைய ஆட்சி காலத்துல, குறிப்பா சர்வாதிகார ஆட்சி காலத்துல, ஒருத்தர் அவரை பத்தி தப்பா ஒரு கருத்து, அவர் தப்பே செஞ்சிருந்தாருமே, தப்பான கருத்து சொன்னாலுமே உடனடியா அவரை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதாங்க சட்டமா இருந்துச்சு. இப்போ லிபர்ட்டின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு குடிமகன் எங்கனாலும் அவருக்கு பிடிச்ச இடத்துல போய் வசிக்கலாம், அங்க போய் அவர் தொழில் தொடங்கலாம். இதான் லிபர்ட்டி. அதே மாதிரி டெமோக்ரஸின்றது ஜனநாயகம், செக்குலரிசம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மதசார்பின்மை, அதாவது மதத்தை அடிப்படையா கொண்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனோ ஒரு சட்டமோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் இந்த அத்தனை ரைட்ஸுமே சொல்ல வருது. இது எதுவுமே மன்னர் ஆட்சியிலும் சரி, சர்வாதிகார ஆட்சியும் சரி இல்ல. அதே மாதிரி டெமோக்ரஸிய முத பின்பற்றிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா கிரீக் தான், 6th செஞ்சுரியில. ரெண்டாவதா பிரான்ஸ் நாடு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஒவ்வொரு நாடா அந்த டெமோக்ரஸிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுங்க. சரி, இப்போ டெமோக்ரஸி கொண்டு வந்தாச்சு, மன்னராட்சி, அப்புறம் சர்வாதிகார ஆட்சி, இதுல இருந்தெல்லாம் தூர வரணும், நம்மள ஒருத்தர் ஆளணும், எப்படி அதை மூவ் பண்ணலாம், சிஸ்டத்தை எப்படி ஆக்கலான்றப்பதான் கான்ஸ்டிடியூஷன், லா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வருது. அதுல முக்கியமா நம்ம நாட்டை, நம்ம மண்ணை, நம்மள யாரு ஆளணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அதாவது ரெண்டு கேண்டிடேட்ஸ், ரெண்டுன்னு சொல்ல முடியாது, பல கேண்டிடேட்ஸ் பல அரசியல் கட்சியில இருந்து சார்பா நிப்பாங்க வேட்பாளரா. அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும், அதாவது நம்ம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கணும். பல அரசியல் கட்சி சார்பா பல கேண்டிடேட்ஸ், அதாவது வேட்பாளர்கள் குறிப்பிட்ட தொகுதியில நிப்பாங்க. அதாவது அவங்க எம்பி பதவிக்கு நிக்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது சென்ட்ரல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுவே எம்எல்ஏ பதவிக்கு நிக்கிறாங்கன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்ற தேர்தல், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சராக கூடிய கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட்டிவா அவங்க நிக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ நம்ம ஓட்டுரிமையை விட்டு கொடுக்காம யாரு நம்மள ஆளுமை செஞ்சா நமக்கு எதிர்காலத்துல நல்ல வழி நடத்துவாங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம ஓட்டு போடுவோம். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாக்கை வாக்குச்சாவடியில எண்ணுவாங்க. எண்ணி எந்த கேண்டிடேட்ஸ் அதிக வாக்கு பெற்றிருக்காரோ, அதிக வாக்கு வித்தியாசத்துல அவங்கள வெற்றி வேட்பாளரா அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பல கட்சி சார்பில் நிக்க வச்ச கேண்டிடேட்ஸ்ல எந்த கட்சி அதிக வேட்பாளரை எண்ணிக்கையா ஜெயிச்சிருக்குன்னு பார்த்து அந்த கட்சி தான் மாநிலம்னாலும் சரி, சென்ட்ரல்ல நாடாளுமன்றம்னாலும் சரி ஆட்சி அமைக்கும். இதுதாங்க எலெக்ஷன் சிஸ்டம். ஓட்டை அடிப்படையா கொண்டு மக்களாகிய, அதாவது குடிமக்களாகிய நாமளே எந்த பிரதிநிதி நம்மள ஆளணும் அப்படின்றத ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். சோ இதை அடிப்படையா கொண்டு நம்ம நாட்டோட சட்டத்தை அமைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் தான். சோ அவர் அமைச்சர் சட்டத்தை அடிப்படையா கொண்டு நம்ம நாட்டுல முதல்ல நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா 1951 முதல் கட்டமா அக்டோபர் 25 நடத்தப்பட்டது. இரண்டாம் கட்டமா 1952 பிப்ரவரி 21 நடத்தப்பட்டது. அந்த சமயத்துல 1949 கேண்டிடேட்ஸ், அதாவது வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி இந்த போட்டியில நின்னாங்க. அவுட் ஆஃப் 489 சீட்ஸ்க்கு அவங்க நின்னாங்க. அதே மாதிரி 360 மில்லியன் பீப்புள்ஸ் ஓட் பண்ண எலிஜிபிள், அதாவது ஓட்டர்ஸா இருந்தாங்க. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டா ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். அதாவது 489 சீட்டுக்கு அகேன்ஸ்டா அவங்க 364 சீட்டு ஜெயிச்சாங்க. ஜவஹர்லால் நேரு தான் இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அன்னைய தேதியில இன்னி தேதி வரைக்கும் பல தலைவர்கள் நம்ம நாட்டை ஆண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடியோட சேர்த்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி, விபி சிங், அடல் பிஹாரி வாஜ்பாய், இப்படி பல தலைவர்கள் மாறி நம்ம ஆண்டுட்டு இருந்தாங்க. முதல்ல இந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, போன ஆட்சியில் அந்த தலைவரோட செயல்பாடோ இல்ல சில முடிவுகளோ சில சட்டங்களோ அவர் கொண்டு வந்தது மக்களை திருப்தி அளிக்கலனா, மக்களுக்கு அது பிடிக்கலனா ஆட்சி மாறுது. சோ இது என்ன தெரியுதுன்னா, அவங்க என்னதான் பவர்ல இருந்தாலும் அவங்கள பவர்ல உட்கார வைக்கக்கூடிய பவரே ஓட்டர்ஸ் ஆன நம்ம கிட்டதான் இருக்கு. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு சில உதாரணங்கள் சொல்ல போனா, இப்போ காங்கிரஸ் ஆட்சியில ஒரு புனித தலத்தை இடிச்சாங்க. அதை வச்சு நாட்டுல பெரிய மத கலவரம் வெடிச்சது. ஓகே, அதே மாதிரி நல்லதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அதே காங்கிரஸ் ஆட்சியில ராஜீவ் காந்தி பீரியட்ல, அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அவர் ரொம்ப டெவலப் பண்ணாரு. வேர்ல்ட் லெவல்ல இந்தியாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரு. இந்திரா காந்தியுமே மெடிக்கல் இண்டஸ்ட்ரிய அடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேற்றினாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல சில நாடுகள் நம்ம இந்தியா மருத்துவ துறையில
ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுக்கு கேவலப்படுத்தினாங்க, ஏளனப்படுத்தினாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி டிசிஷன் எல்லாம் எடுத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நம்ம மன்மோகன் சிங்குமே நம்ம இந்தியாவோட எக்கனாமிக்க அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேட் பொசிஷன்ல கொண்டு போய் வச்சிருந்தாரு. அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில நம்ம அப்துல் கலாம் ஐயா பண்ண பொக்ரான் அட்டாமிக் ரிசர்ச்சா இருக்கட்டும், அதே மாதிரி இந்திரா காந்தி கொண்டு வந்த சில முடிவுகள், அதாவது எமர்ஜென்சி லா, அது மட்டும் இல்லாம இந்த காலிஸ்தானியர்கள் பிரச்சனையில அவங்க அந்த சீக்கியர்கள் கோயிலுக்குள்ளே ஆர்மி போர்ஸ் அனுப்பி சீக்கியர்களை கொண்டதா இருக்கட்டும், இப்படி பல நல்ல முடிவுகள் தவறான முடிவுகள் தான் சில ஆட்சி மாற்றத்துக்கு காரணமா இருந்திருக்கு. சில சினிமா படத்துல வர்ற வசனங்கள் மாதிரி, நான் எதுக்கு ஓட்டு போடணும், எனக்கும் எலெக்ஷனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, எவன் வந்தாலும் ஆட்சி நல்லா பண்ண போறது கிடையாதுன்னு அப்படின்னு மட்டும் தப்பி தவறி யோசிச்சிடாதீங்க. ஏன்னா இதே சினிமா தான் ஓட்டோட இம்பார்ட்டன்ட்டையும் எலெக்ஷனோட இம்பார்ட்டன்ட்டையும் பல படங்களை நமக்கு காமிச்சிருக்கு. சோ ஓட்டு போடுற, நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுக்குமே கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்குங்க. அது உங்களுக்கே தெரியாம ஒரு விதத்துல உங்களுக்கு பாதிப்பாகவும் முடியலாம், ஒரு விதத்துல பிறருக்கு நல்லதாகவும் முடியலாம். ஏன்னா நம்ம நாட்டுல இன்னுமே பல மக்கள் ஏங்கிட்டு தான் இருக்காங்க, ஒரு நல்ல ஆட்சி அமையாதா, ஒரு நல்ல தலைவர் அமைய மாட்டாரா, அவங்களுக்கு அவங்க கஷ்டம் எல்லாம் தூரம் போயிடாதா, கவர்மெண்ட் நல்ல ஸ்கீம் கொண்டு வராதா நாட்டோட முன்னேற்றத்துக்கு, வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பல பேரு கவர்மெண்ட் அரசாங்கத்தை சார்ந்துதான் இருக்காங்க. சோ உங்க ஓட்டுரிமை விட்டு கொடுக்காம கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ கடந்த 10 வருஷமா யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கொண்டு வந்த சட்ட திட்டங்கள், அவங்க கொண்டு வந்த ஸ்கீமையும் யோசிச்சு பாருங்க. அதுல உங்களுக்கு திருப்தி அளிச்சிருந்தா நீங்க அந்த பிரதான கட்சிக்கு ஓட்டு போடலாம். இல்ல இந்த கட்சி சரியில்லை, வரப்போற காலத்துல வேற கட்சி வந்து நம்மள ஆட்சி பண்ண நம்ம நாடு இன்னும் முன்னேறும், நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க சுதந்திரம். யாரும் உங்க உரிமையை தடுக்க முடியாது, உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. சோ ஓட்டு போடுறது போது அதை கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு வைங்க, நல்ல பிரதிநிதியை நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க. இதான் எங்க கருத்து. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.